மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கு உடல்நல சரியில்லைன்னு அவங்களே அது நட்பு ரீதியான விசாரிக்கிறதுக்காக போயிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கூட்டணி தேர்தல் இது எல்லாமே இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு. தேர்தலுக்கு இன்னும் 7 மாத காலம் இருக்கு. அதனால இந்த 7 மாத காலத்துல என்னென்னவெல்லாம் மாற்றங்கள் வரப்போகுதுன்னு எல்லாரும் நம்ம பார்க்கதான் போறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை யார் உள்ளே வருகிறார்கள், யாரோடு எங்கள் கட்சி தலைமை பேச்சுவார்த்தை நடத்துகிறது, யாரெல்லாம் வரக்கூடிய காலத்தில் உள்ளே வருகிறார்கள் அப்படிங்கறது எல்லாமே தேசிய தலைமை அந்த நேரத்தில் அறிவிக்கும். அப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். வருவாங்க. வரும்போது எல்லாரும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து வருவாங்க. எந்த குழப்பமும் தேசிய ஜனநாயக கூட்டணியில இல்லைங்க. இங்க இருக்கக்கூடிய ஒரே குறிக்கோள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக பலமான கூட்டணியை அமைப்பது, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான வாக்குகளை ஒருமித்த வகையிலே பெறுவது. இந்த அடிப்படையில தான் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. இதைத்தான் எங்களுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெளிவாக்கியிருக்காரு. இதுல யார் வர்றாங்க, யாரு இல்ல அப்படிங்கறது எல்லாமே தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் பார்த்துட்டு எங்களுடைய தலைமை அறிவிக்கும்.